கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நேரம் கமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கமெண்ட்ரி இவ்வளோ நேரம் நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பேர் என் கமெண்ட்ரியில் அவ்வளோ மெசேஜில் வந்துட்டே இருந்துச்சு. அவ்வளோ பேர் வந்து இந்த இந்த பேர் ஆர்டிஆர் அப்படிங்கிற பேரை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட இந்த கேள்வி நான் கேட்கணும்னு ரொம்ப நேரம் நினச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பாக அண்ணா 8 வயசுன்னு சொன்னாங்க. இவ்வளோ வயசில் இந்த கிரிக்கெட்டை வந்து இந்த கிரிக்கெட் மீதான காதலுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது பை இன்பில்டு அதோடயே சேர்ந்து வந்தது நம்ம பிகினிங்லேருந்து. இப்போ இருக்கிற என்னோட ட்ரூப் வந்து ஆக்சுவலாக அந்த ஏஜ் குரூப்புக்கு முன்னாடியிலேருந்தே அதே ட்ரூப்லேருந்தே ஸ்டார்ட் ஆனது. இன்னும் ஸ்டில் இது போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் கேங் இருந்ததுன்னா ஐ வில் கோ ஃபார் இட். பகவான் அந்த அனுகிரகம் கொடுத்தாருன்னா ஐ வில் ட்ரை மோர் தென் 70. இது உண்மையிலே பக்கா பிளான்டு டோர்னமெண்ட்டு. அன்லக்கிலி நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சு மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் அந்த டிஎல்எஸ் மெத்தடுன்ற இதில். மற்றபடி ஆர்கனைசேஷன் வந்து சும்மாவே சொல்ல முடியாது. ஏன்னா நானும் நிறையா டோர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் நடத்தியிருக்கேன். இண்டிவிஜுவலாக நாங்கள் நிறையா நடத்தியிருக்கோம். இவ்வளோ பிளான்டு டோர்னமெண்ட்ஸை நான் இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் நான் பார்க்கல. அண்ட் வெல் பிளான்டு டோர்னமெண்ட் இது. இது வந்து இது இவ்வளோ ரீச்சுக்கு கொண்டு போகிறது வந்து உங்களோட குரூப்ஸோட வந்து ரியலி ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்குது. எனக்கு பர்டிகுலராக அல்தாஃப் அந்த பிரதர் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருந்தார். ஒவ்வொரு டயத்துலேயும் நானே கூட கோச்சின்ட்டேன், எப்படியாவது கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் ரூலு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் வி வில் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கேமை கொடுத்து விளாண்டோம். பட்டு இந்த டோர்னமெண்ட்டு எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் ரியலி சூப்பர்பான டோர்னமெண்ட் இது. வி என்ஜாய்டு. தேங்க்யூ ஆர்டிஆர் அண்ணா. சின்ன தம்பி